வணக்கம் அன்பர்களே. அநேக அன்பர்கள் இந்த குளிர்காலத்தில் நிறைய பேர் உடல் நலம் சரியில்லாமல் ஆனாங்க. அது தட்பவெப்பநிலையினால் உடல் நல குறைவுகள் ஏற்படுதுன்னு நம்மளே நினச்சிக்கிட்டாலும், முக்கியமாக இந்த குளிர்காலங்களில் சில வகையான உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. அது என்னென்னா, முக்கியமான உணவு என்னென்னா, மழை பெஞ்ச உடனேயே இல்லை நல்ல பனி மூடு பனி இருக்கிற காலங்களில் இந்த கீரை வகைகளை எடுக்கக்கூடாது. இந்த கீரையில் பனி துகள்கள் அப்படியே இலை மேலே படிகிறதுனால அந்த குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் மணத்தக்காளி கீரையை பறித்து இந்த குளிர்காலத்தில் அதுவும் ஒரு நாள் வச்சிருந்து மறுநாள் சமைச்சார். அது மாதிரி கீரையை அன்னன்னைக்கு இருக்கணும். பழைய கீரையை சமைச்சு சாப்பிடாதீங்க. சமைச்ச கீரையை ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணியும் சாப்பிடாதீங்க. இது உடல் நலத்திற்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியது. வேற ஒன்றும் இல்லை. என்ன அப்படி தீங்காயிட போகுது, நல்ல பொருள் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஜீரண சக்தியை குறைக்கும். அப்படின்னா அது ஒன்றும் பெருசாக அது போய் போராடி அதை நீ கம்மியாயிடுன்னு சொல்லாது. விஷயம் என்னன்னா, அதை நம்மளுடைய செரிமானத்துக்கு லேட் ஆகும். இப்போ சாதாரண ஃப்ரெஷ்ஷான கீரையை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் 3 ஹவரில் செரிமானம் ஆகிடும். இந்த கீரையை இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சூடு பண்ணதையோ இல்லைன்னா நம்ம சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவாங்க. அதை எடுத்து அவ்வப்போது 2 நாளைக்கு ஒரு வாட்டி அதை சமையல் செஞ்சு சாப்பிட்டாலும் தப்பு தான். செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. அது லேட் ஆகிறனால வயிற்றில் புளிப்பு நீர் சேரும். அந்த புளிப்பு நீர் சேரும் பொழுது மாந்தம் சளியாகும். இந்த மாந்தம் பிடிக்கும் பொழுதே நமக்கு தொண்டை கரகரப்பு ஏற்படும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா நோஸ் கொஞ்சம் கொணன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது அர்த்தங்கள் அறிகுறிகள் என்னென்னா, நம்ம வயிற்றில் இன்டைஜஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு. அதை அறிவியல் ரீதியாக சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு ஃபேக்டரியாவெல்லாம் போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு டைஜஷனை இல்லை வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு டைஜஷனை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் போத்தின்னு பத்துனாலும் படுத்துன்னு போத்தினாலும் ரெண்டுமே ஒரே பொருள் தான். எந்த பக்கம் வந்தாலும் ஒன்று மூக்கை நேரடியாக தொடலாம், இல்லை சுற்றி தொடலாம். யார் சுற்றி வராங்க, யார் நேரடியாக தொடுறாங்கன்ற விவாதம் இல்லை. நம்மளுடைய ஆரோக்கியம்தான் முக்கியம். இந்த கீரைகளை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்துலலாம் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, மழை பெஞ்சோன்னா முருங்கீரைலாம் உடைக்காதாங்க. மழையில் முருங்கீரை கிளைகள் உடஞ்சி விழுந்துடும். காரணம் என்னென்னா, அது ரொம்ப சாஃப்டானது ஒன்று. அதே சமயத்தில் அந்த மழை தண்ணியை அது உரியும். கனமான ஒன்று தானாகவே முறிஞ்சு விழுந்துடும். அதை அப்சர்வ் பண்ணும். அந்த முருங்கை மரத்தினுடைய கிளைகளை பார்த்திங்கன்னா உள்ள போலாக நீர்களை இழுக்கக்கூடிய தன்மை உள்ள இது. முருங்கைக்கீரையும் அதே மாதிரி தான், தண்ணியை இழுத்துக்கும். எல்லா கீரையும் இழுத்துக்கும், அதில் முருங்கைக்கீரை இழுத்துக்கும். அதனால் கீரையினுடைய இலை திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் செஞ்சு சாப்பிடும் பொழுது செரிமானமாகாது, ரொம்ப லேட்டாகும். அதனால தான் குளிர்காலத்தில் முருங்கீரை சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. இன்றைக்கி சொல்கிறதுக்கு எந்த பாட்டியும் தாத்தாவும் இல்லை. ஏன்னா எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலியாக தனித்தனியாக வந்துட்டாங்க, டவுனில் வாழறாங்க. அதனால் யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. இது வைட்டமின் அதிகம், அயன் வைட்டமின் இருக்குது, கால்சியம் இருக்குதுன்னு முருங்கீரை சாப்பிட்றாங்க. தப்பு கிடையாது. ஆனால் நல்ல வெயில் காலங்களில் அந்த முருங்கீரையை நீங்கள் பறித்து சாப்பிடணும். முக்கியமாக இந்த மார்கழி தை மாதங்களில் முருங்கீரையோ இல்லை மற்ற கீரைகளையோ நீங்கள் தவிர்ப்பது நல்லது. நல்லா வெயில் காஞ்சி ஒரு 2-3 நாள் கழித்து கீரை வருது மார்க்கெட்டுக்கு, அதை வாங்கி சாப்பிடுங்க, நல்லது. ஆனால் அந்த மழை பெஞ்சி இல்லை குளிர் நல்லா மூடு பண்ணி இருக்கும் பொழுது வரக்கூடிய கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ ஓகே இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு நம்மள அறியாமையே அது மேலே ஆசை வரும். நம்ம அந்த கீரையை வாங்கிக்கின்னு போயிடுவோம் மார்க்கெட்டில் இருந்து. நம்மளுக்கு உழைப்பு கம்மியாகி போச்சு. நம்ம இப்போ எங்கே யார் நடந்து போகிறா, யார் சைக்கிள் ஓட்டுறா, யாரும் கிடையாது. 2 வீலரில் போகிறோம், இறங்குறோம், 2 அடியில் கடைக்கு போகிறோம், வரோம். எல்லாமே உடல் உழைப்பு கம்மியாகி போச்சு. ஈவினிங்கில் ஜிம்மில் போய் ஒரு கலோரிஸை எரிக்கிறேன்னு சொல்லி ஒரு 1/2 hour இல்லை 1 hour எக்ஸசைஸ் செய்கிறோம். அது போதுமானது கிடையாது. நம்மளுடைய உழைப்பு குறைஞ்சது 6 மணி நேரமாவது இருக்கணும். உடல் உழைப்பு உழைக்கக்கூடியவர்கள் இது மாதிரி குளிர்காலங்களில் மார்கழி தை மாதங்களில் கீரை சாப்பிட்லாம். ஏன்னு சொன்னால் அவங்க எனர்ஜி அதிகமாக வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரத்த ஓட்டம் வேகமாக இருக்கும். அப்போ செரிமானம் அவங்களுக்கு குறையாது. உடலில் உஷ்ணம் அதிகமாகும். ஆனால் உட்காந்துட்டே இருக்கவங்க, சாதாரண டேபிள் ஒர்க், ஒயிட் காலர் ஜாப் பார்க்குறவங்க, இதுவெல்லாம் கீரையை தவிர்க்கிறது நல்லது. அப்படியே கீரையை உணவு சாப்பிட்டிங்கன்னா நல்லா வாக்கிங்கு. மற்ற நாளில் 1 hour போகிறீங்க,
அப்படின்னு சொன்னால் ஒரு 1.5 ஹவர் போங்க. மற்ற நாளில் 1/2 ஹவர் போகிறீங்கன்னா 1 ஹவர் போங்க. கொஞ்சம் கூடுதலாக ஒரு 1/2 ஹவர் சேர்த்து. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக காத்திருக்கும் உங்கள் அன்பன் ஆத்மகுரு. ஜெய் விஜய் பவா.